பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்ப நியூட்ரலில் வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. நியூட்ரல் வந்து உங்களோட லெக் வந்து பிரேக்கில் இருக்கணும். ஸோ அது மாதிரி மூடில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்கை அழுத்தும் போது மட்டும்தான் அதோட அந்த கிளச் ஃபங்க்ஷனாலிட்டி. ஏஎம்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மாதிரி தான். பட் உங்களுக்காக அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகிட்டு இருக்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எப்போவுமே நீங்கள் பிரேக்கை அழுத்தும் போது தான் அது வந்து கிளச் ஃபங்க்ஷனாலிட்டி ஆனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிரேக் அழுத்தாமல் நீங்கள் என்ன கியர் மாற்றினாலும் இதில் கியர் சேஞ்ச் நடக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி சில நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் டி மோட்ல இருந்துட்டு ஆருக்கோ ரிவர்ஸ் மோடுக்கோ இல்லை ரிவர்ஸ்ல இருந்து டி மோடுக்கோ மாறப்போ பார்த்தீங்கன்னா சில செகண்ட்ஸ் எடுத்துக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும். ஸோ அது வந்து ஏஎம்டியில் ரொம்பவே நார்மல். அது உடனே சிஸ்டத்தோட ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் உடனே தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ எப்போவுமே நியூட்ரலில் வச்சுட்டு வண்டியை நம்ம ஆன் பண்ணுறோம்.